திருமண நாள்னு சொல்லி ஜோதிஷத்தை போய் குறிப்போம். அதில் என்னன்னாங்க, வெறும் நம்ம நட்சத்திரம் ராசி இதை மட்டும் வச்சு அதில் குறிக்கிறத விட அதில் புஷ்கரண அம்சமும் எடுத்து வாழ்க்கையில் நல்ல தேதிகள், அதாவது எண்கணிதப்படி தேதிகள் இருக்குது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு பிறகு போய் ஒரு தேதியை கொடுத்துட்றாருங்க இறைவன். என்ன பண்ணுறாங்க, 1ஆம் தேதி 10ஆம் தேதி ஏதோ ஒன்று கொடுத்துட்றாங்க இல்லைங்களா. அதில் அவங்கவுங்களுக்கு ஏற்ற எண்கணிதப்படி இருக்கக்கூடிய அதில் பெஸ்ட் நம்பர்ஸ்ன்னு ஒன்று இருக்குங்க. அதில் மூர்த்த நாட்களை கொடுத்தீங்கன்னா அதில் புஷ்கரண அம்சத்தில் 10 நிமிஷம், அந்த 9 நிமிஷங்கிறது கம்பல்சரியாக வரக்கூடிய நேரத்தில் புஷ்கரண அம்சத்தில் தாலி கட்ட வச்சுக்கணும். அதில் 1ஆம் தேதிக்காரங்களுக்கு 1 3 1 அதே மாதிரி 6ஆம் தேதி 9ஆம் தேதி இதெல்லாம் நல்லா இருக்குங்க. 1 10 19 அதே மாதிரி 28 கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரியே இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதிக்காரங்களுக்கு மட்டும்தான் 7ஆம் நம்பர் எதுவுமே யோசிக்க வேண்டியது இல்லைங்க. 7ஆம் தேதி 16ஆம் தேதி 25ஆம் தேதிகளில் வரக்கூடியவங்க 2ஆம் நம்பர் கூட்டுத்தொகையில் வரவங்க 20 11 அதே மாதிரியே 2ஆம் தேதி 29ஆம் தேதியில் பிறந்தாலும் அந்த தேதிகளில் திருமண நாளை வைங்க. அவங்க வாழ்க்கையில் அதில் புஷ்கரண அம்சம் இருக்கிற மாதிரி அந்த 10 நிமிஷத்தில் தாலி கட்ட அமைச்சு கொடுங்க. அது அவங்க வாழ்க்கையை ரொம்ப அட்டகாசமாக வச்சு முன்னேற்றத்தை கொடுத்துருங்க. எந்த விதத்திலையும் பாதிப்பை தராது, சீக்கிரம் குழந்தை பாக்கியத்தை தரும். அவங்களுடைய வாழ்க்கையில் வருமானத்தை கொடுத்து வளர்ச்சி கொடுத்து நல்லா ராசியாக பிழைக்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்க. கல்யாண ஆளுந்து நல்லா இருக்காங்கிற விஷயம் அவங்க உயர்நிலைக்கு போயிடுவாங்க. வாழ்த்துக்களுங்க. இதில் வைங்க மூர்த்த நாட்களை எண்கணிதப்படியும் திருமண தேதியை கட்டாயம் அமைச்சு நல்ல தேதியாக கொடுங்க.